அடுத்ததாக நமது மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் திரு ஜெயகரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். இந்த நாளிலே 97, 99 பேட்ச் படித்த மாணவர்கள் உங்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் உங்களால் தான் நான் இங்கே ஒன்றிணைந்திருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த மாதம் என நினைக்கிறேன் சௌத்ரி அவர்கள் இதை குறித்து முதலாவது இடத்திலே ஃபோனில் பேசினார். நல்லது தம்பி, அதை செய்யுங்கள் என்று சொன்னேன். அதோடு கூட முகன்குமார் தம்பி அவர்கள் இந்த நாளிலே இதை ஒருங்கிணைத்து நடத்தியிருக்கிறார். ஆகவே இதற்கு சிறப்பு மோகன்குமார் என்று தான் நினைக்கிறேன். ஆகவே சிறப்பாக மோகன்குமாரை நான் இந்த நேரத்திலே நான் நன்றி செலுத்துகிறேன். அதோடு கூட இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிற அம்மா அவர்கள் இந்த நாளில் ஐயாவை நினைத்து பார்க்கிறேன். ஏன்னு சொன்னால் ஐயா நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னாலும் அனுதினமும் நான் இந்த இடத்தில் இருப்பதனால் ஐயாவை நான் நினைத்து பார்க்கிறேன். என்னுடைய உயர்வுக்கு காரணம் ஐயாவும் அம்மாவும் அவர்களே. அதை நான் என்றும் மறக்கவில்லை. அதை நினைத்து பார்க்கிறேன். இந்த இடத்திலே இருக்கிற ஆசிரியர் 2-3 பேரில் என்னுடைய ஆசிரியர்கள், நான் படித்த பள்ளி. அதோடு நான் வார்டனாக இருக்கும்போது என்னிடத்திலே உடன் பணியாற்றிய ஆசிரியர்கள் அனைவரும் இந்த நேரத்தில் பார்ப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதோடு உங்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்திலே படித்த நீங்கள் இது பெருமைப்படுத்தி பேசுகின்ற போது, ஆகவே இந்த நாளிலே நீங்கள் உயர்ந்த நிலையை குறித்து பேசும்போது மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஆகவே இந்த UTTI ஐக்கிய பயிற்சி பள்ளி என்பது சாதாரண பள்ளி அல்ல. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் கடந்த ஒரு பள்ளி. ஆகவே இந்த நாளிலே நீங்கள் உயர்வு குறித்து பேசினீர்கள், மகிழ்ச்சி தான். ஆனாலும் அந்த இடத்துல நான் இருப்பதினால் ஒரு சிலவற்றை நான் சொல்லி தான் ஆக வேண்டும். இன்றைய நிலையிலே சற்று அதுக்கு மங்கி கொண்டு போகிற ஒரு சூழ்நிலை. ஆக இதற்காக ஜெபியுங்கள் என்று மாத்திரம் நான் சொல்லிக்கொள்கிறேன். மற்ற காரியத்தை குறித்து நான் பேசவில்லை. தொடர்ந்து இந்த நிறுவனம் மிஷினரிமார்களால் கொண்டு வரப்பட்டது. மிஷினரிமார்கள் தங்களுடைய சொந்த சுகங்களை விட்டு, குடும்பத்தை விட்டு, தங்களுடைய சொந்த சொத்துக்களை விற்று இந்த இடத்துல இப்படிப்பட்டதான ஒரு நிறுவனத்தை நிறுவினார்கள். அவர்களுக்கு எந்த விதமான ஒரு லாபமும் இல்லை. இந்த இடத்துல ஏழை எளிய மக்கள் பயன்பெற வேண்டும் என்று சொல்லி தான் ஆரம்பித்தார்கள். மீண்டும் மிஷினரிமார்கள் இங்கே வரமாட்டார்கள். இதை பொறுப்புள்ள நாம் தான் அதை தொடர்ந்து அதை பாதுகாக்க வேண்டும். பின்வரும் சந்ததிக்கு நாம் அதை பயன்படுத்த வேண்டும். ஆகவே இந்த நாளில் அதை குறித்து நீங்கள் ஜெபியுங்கள் என்று மாத்திரம் சொல்லிக்கொள்கிறேன். ஆகவே இந்த நாளில் இந்த வாய்ப்பினை கொடுத்த உங்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சர்வேஸ்வராவும் சந்நிதியில் நான் சர்வம் மறந்து பாடிடுவேன். அளவில்லா அன்பினை உலகினில் பகர்ந்திடும் சங்கீதமாய் நான் மாறிடுவேன். சர்வேஸ்வராவும் சந்நிதியில் நான் சர்வம் மறந்து பாடிடுவேன். ஒரு நாளும் உன்னை பிரியேன் என்று ஒரு நாள் கூறிய ஆறுதலில், ஒரு நாளும் உன்னை பிரியேன் என்று ஒரு நாள் கூறிய ஆறுதலில், அழகிய உம்முகம் உள்ளத்தில் என்றும் அழியா நினைவுகளாய், அழகிய உன்முகம் உள்ளத்தில் என்றும் அழியா நினைவுகளாய், சர்வேஸ்வராவும் சந்நிதியில் நான் சர்வம் மறந்து பாடிடுவேன். தேங்க்யூ. நமது 97 to 99 பேட்ச் சார்பாக ஐக்கிய ஆசிரியர் பயிற்சி மாதிரி பள்ளிக்கு நன்கொடை வழங்கப்படுகிறது. தலைமை ஆசிரியர் அவர்கள் வேண்டுகோளுக்கிணங்க மாடல் பள்ளிக்கு 97, 99வது பேட்சின் சார்பாக ரூபாய் 10,000 நன்கொடையாக மகிழ்ச்சியோடு வழங்குகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நேர கால தாமதத்திற்கு மன்னிக்கவும். ஒரு நிமிடம் மாத்திரம். நீங்கள் மனமுகந்து இந்த நாளிலே இந்த தொகையை கொடுத்திருக்கீர்கள், நன்றி. இது என் கையில் வந்ததுனால் சொல்லுகிறேன்.
தற்போது நீங்கள் யாராவது பார்த்துருக்கல என்று சொல்லேன். இப்போது நம்முடைய பள்ளி வந்து வண்ணம் தீட்டப்பட்டு சற்று கொஞ்சம் புது பொலிவுடன் காணப்படுகிறது. ஆகவே அதனுடைய முயற்சினால் அது கொஞ்சம் செய்திருக்கிறேன். அதோடு கூட ஒரு சில காரியங்களை செய்திருக்கிறேன். நீங்கள் நேரில் வந்து பார்த்தால் புரிந்து கொள்வீர்கள் நினைக்கிறேன். ஆகவே இந்த நாளில் இந்த துவக்கி கொடுத்ததற்கு மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ சார். வெல்கம் சார்.